சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு, தரிகெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு வரோம். தினந்தோறும் ஒரு பகுதி, 2 பகுதி இல்ல. எல்லா மாவட்டங்கள்லயும் ஏதோ ஒரு கொலை குற்றம், கொள்ளை குற்றம், பெண்கள் தாக்கப்படுவது, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், இப்படி பல்வேறு குற்ற சம்பவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம இந்த போதை கலாச்சாரம். அமைச்சரே பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க கல்டிவேஷன கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஆனா, அது இங்க சப்ளை வரத எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறத அமைச்சரே பேட்டியில ஒத்திட்டு இருக்கிறாரு. நேற்றைக்கு ஒரே நாள்ல மட்டும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல 3 இடங்கள்ல 30 கிலோ, 32 கிலோ, 37 கிலோ இப்படிங்கிற அளவிற்கு கஞ்சாவை பிடிச்சிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா இந்த செங்கல்பட்டு பகுதியில் ஒரு கல்லூரி மாணவர்களை இவங்க போதையில போய் கண்ணில் தெரியறவங்க வர்றவங்க எல்லாம் தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ சம்பவங்களை நம்ம சொல்ல முடியும். அது மட்டுமா, இந்த ஆட்சியில தான் வேற எப்பயும் இல்லாத அளவுக்கு காவல் நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கு. மதுரையில தாக்கப்பட்டிருக்கு, நாமக்கல்ல தாக்கப்பட்டிருக்கு. காவல் நிலையங்களே தாக்குதலுக்கு உள்ளான சம்பவம் இந்த திமுக ஆட்சியில, முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சியில, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆட்சியில தான் நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம காவல் நிலையங்கள் காவலர்கள் யாரோ ஒருத்தங்களை பல வழக்குகள்ல சும்மா ஒரு பொய் கேஸ் போட்டு பிடிச்சிட்டு போறாங்க. குறிப்பா இந்த மானாமதுரையில ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞன், அவங்க கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு அதை சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க. இன்னமும் அந்த வழக்குல எந்த அளவிற்கு முன்னேற்றம் இருக்குதுன்னு தெரியல. ஆனா முதல்ல காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, நாங்க அந்த பையனை தாக்கல, அந்த பையனுடைய மரணம் இயற்கையானது இப்படிலாம் சொன்னாங்க. பிறகு விசாரிச்ச பிறகுதான் தெரிஞ்சது, மருத்துவ அந்த பரிசோதனையில பூட்ஸ் காலால நெஞ்சிலையும் உயிர்நாடி பகுதிகளையும் காவல்துறை தாக்கி இருக்கிறாங்க. இப்படி ஒரு கொடூர சித்திரவதைக்கு உள்ளானதுனாலதான் அவர் இறந்திருக்கிறார் அப்படிங்கிறது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவா வந்திருக்கு. அதே அந்த பையன் இறந்ததுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மானாமதுரைக்கு பக்கத்துல உதயகுளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் முனீஸ்வரன்கிற ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அந்த ஆட்டோ ஓட்டுநர் துள்ள துடிக்க வெட்டி படுகொலை செய்யப்படுறார். அவருக்கு எந்தவித முன் விரோதமோ பகையோ யாரோட எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா யாரு என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு கும்பல் அவங்கள வெட்டி படுகொலை செய்யறாங்க. இது மட்டும்தான் யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு பொறுக்கியோ ரவுடியும் தான் இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு பார்த்தோம்னா, திமுக நிர்வாகிகள் பல்வேறு குற்றங்கள்ல, குறிப்பா இந்த பெண்களுக்கு எதிரான, பெண் சிறுமிகளுக்கு எதிரான, முதியவர்களுக்கு எதிரான குற்றங்கள்ல திமுக நிர்வாகிகள் ஈடுபடுறாங்க. திமுக இளைஞரணியை சேர்ந்த ஒரு நபர், அந்த காசிமேடு கவின்கிறவன் ஒரு 15 வயது சிறுமியை மிக கொடூரமா தாக்கியிருக்கிறான். ஏதோ ஒரு அரசியல் முன் விரோதம் காரணமாக இந்த ஒரு சம்பவத்தை நடத்தியிருக்கிறான். மார்ச் 8 உலக பெண்கள் தினம் அன்றைக்கு நாமக்கல் குமாரபாளையத்தை சேர்ந்த ஒரு 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அந்த சின்ன பிள்ளை வீட்டில இருந்து வெளியே விளையாட போயிருக்கு. விளையாட போயிட்டு திருப்பி வெளியே வரும் பொழுது பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு உடலெல்லாம் இரத்தக்கரையோடு அந்த பெண் வீட்டுக்கு வருது. இப்படி வீட்டில இருந்து வெளியே போகக்கூடிய யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. சிறு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே போல ஒரு 70 வயது தம்பதியினர், அந்த தம்பதியினர் வீட்டுக்குள்ள புகுந்து கொள்ளையடிச்சு அவருடைய மனைவி 60 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி, அவங்களையும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ சம்பவங்கள், இதை விட ஒரு பெரிய பெரிய சம்பவங்கள் எல்லாமே நம்ம முன்னமே பார்த்துருக்கிறோம். இந்தியாவிலேயே அதிகமான எஃப்ஐஆர் பதிவாகக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இன்னைக்கு முன்னேறி இருக்கு. தமிழ்நாடு வளருதான்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு வளர்ச்சியில முன்னேறல, குற்றங்கள்ல தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடுல தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. குறிப்பா திமுகவை சேர்ந்து திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளே இந்த ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு தான் இன்னைக்கு நிலைமை இருக்குது. தொடர்ந்து எதிர்கட்சிகள், நேற்றைக்கு கூட தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டம் ஒழுங்கு இங்கே சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குது, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. தற்போதைய எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து மக்கள் எல்லாருமே எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய நாள் வெகு சீக்கிரத்துல தான் இருக்கு.